ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வியாழக்கிழமைங்க. நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம டீசல் புல்லட்டில் தாங்க. இது வந்து நம்ம என்ஜின் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு போகிற ட்ரிப்பு. அதனால் இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. வண்டியை வந்து லாங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். இப்போ வந்து சென்னையிலேருந்து ரோஷன் சாரும், ராமு சாரு, அப்புறம் ஜோதி சார், நாங்கள் 4 பேர், அப்புறம் தினேஷ் ப்ரோ, 5 பேர் வந்து போகிறோம். இப்போ என்ன பிளான்னா வந்து இங்கேருந்து ஈசிஆர் வழியாக விழுப்புரம் அப்படி போய் தொட்டலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ப்ளஸ் ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குங்க. பைக்கில் போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. எல்லோரும் வந்து ஜோதி சார் வீட்டில் வந்து மீட் பண்ணலான்னு இருக்கோம், கல்பாக்கத்தில். டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுதுங்க. ஆக்சுவலாக ரோஷன் போய் எனக்காக வெயிட் பண்ணி கடைசியில் கடுப்பாகி போயிட்டார். நான் ஆஃபீஸில் லேட்டாகி அப்பா ரொம்ப கஷ்டங்க. இங்கேருந்து 1 hour காட்டுதுங்க. 1 hour 13 minutes காட்டுது பைக்கில். நார்மல் பைக்கில் நம்ம வந்து டீசல் புல்லட்டில் தான் போகிறோம், அதனால் தெரியல. டைம் பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. நடுவில் வந்து கீழ்கட்டளையிலேருந்து மேடவாக்கம் கூட்டு ரோடு வரைக்குமே மெட்ரோ ஒர்க்கு போகிறனால வந்து ரோடெல்லாம் திருப்பி விட்டுருந்தாங்க. அதனால் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. நடுவில் வந்து ஒரு பெரிய லாரி மாதிரி ஒன்றுங்க, அது திரும்புறதுக்கு போராடிச்சு பாருங்கள். அதிலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மற்றபடி வந்திருக்கலாம் சீக்கிரமாக. வாட்டர் வாஷ் பண்ணலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஆக்சிலேட்டர் வந்து ஸ்டக் ஆகுது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. அந்த காயிற வரைக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்குது. எனக்கு பிக்கப்பே வந்து கம்மியான மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம வந்து அழுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா 1 hour காட்டுதுங்க. ரோடெலாம் நல்லா இருக்குங்க இந்த இடத்துலேருந்து. லாஸ்ட் டைம் வந்து ராமு சார் இங்கே தான் எங்கேயோ வெயிட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். காயூர் ஃபுட் ஸ்ட்ரீட். இன்னும் பார்த்தீங்கன்னா 38 நிமிஷம் காட்டுது. டைம் வந்து 11:40. 60 70 தொட்டுச்சுங்க வண்டி, அதுக்கு மேலே போகல. ஏன்னு தெரில. இன்றைக்கி கிளைமேட்டு காலையிலேருந்தே ஓரளவுக்கு க்ளவுடியாக தாங்க இருந்தது, அதனால் ஒன்றும் பெருசாக தெரியல. டைம் பார்த்திங்கன்னா 2:05 ஆகுதுங்க. இப்போ தான் வந்து கல்பக்கத்துலேருந்து கிளம்புறோம். கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தோம், ஆனால் தூங்குறதுக்கு டைம் இல்லை. கிளம்புறோம். தினேஷ் ப்ரோ வந்திருக்காரு. அவர் வந்து டாரஸ் வச்சுருக்காரு, 1999 மாடல். மற்றவங்களாம் உங்களுக்கே தெரியும். க்ளவுஸ் எங்கேயோ விட்டாங்க. சே, TN 72W2007 செம்மையாக இருக்குங்க வண்டி. 1999 டாரஸ். நான் இது வரைக்கும் டாரஸ் பார்த்ததே இல்லை. ராயல் என்ஃபீல்டில் கடைசியாக வந்த வண்டி. பிளான் என்னென்னா, காலையில் மலை அடிவாரத்தில், சேலத்தில் மலை அடிவாரத்தில் ஏற்காடு மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே தான் நிற்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஜோதி சார் வண்டியில் சுத்தம் புகையே வரல. தினேஷ் ப்ரோ வண்டியில் புகை வருது. ரோஷன் சார் வண்டியிலும் புகையே வரல. நம்ம வண்டியில் புகை வருது. டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. மரக்காணம் வந்தாச்சு. திண்டிவனத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 30 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம். ராமு சார் வண்டியில் வந்து கொஞ்சம் இது பேட்ரி ப்ராப்ளம் இருக்குது. லைட்டு நிறைய யூஸ் பண்ணுறதுனால அதனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நம்மளது பிரச்சனை இல்லைங்க. செம்மையாக இருக்குது ரோஷன் வண்டி. அந்த கலரு ப்ளூ, அந்த ஃப்ளைவீல் கவர் எல்லாமே வந்து தரமாக போட்டிருக்காங்க. திண்டிவனத்தில் இந்த டீ கடையிலாம் டீ சாப்பிட்டாங்க, சூப்பராக இருந்ததுங்க. கவர்னர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரில, பார்ப்போம்.
ஓகே, புகை வரல, சூப்பர். இவ்வளோ நேரம் மைலேஜே தந்திருக்காது சுத்தமாக. புகை தள்ளிச்சு. சரி என்னன்னு பார்த்தா கவர்னர் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் ஆகிருக்கா என்னன்னு தெரில. இப்போ தான் புகையே வரலைங்க. இவ்வளோ நேரம் புகை வரலான்னு பாருங்க. புகை ஓகே, புகை கம்மியாகிடுச்சுங்க. சூப்பர் சூப்பர். இவ்வளோ நேரம் மைலேஜே தந்திருக்காது. டைம் வந்து 5 மணி. உளுந்தூர்பேட்டை டோல்லேருந்து ரைட்டு திரும்பணும். அதுக்கப்புறம் தான் மேப் போடலான் இருக்கோம். அது வரைக்கும் மேப்லாம் போடல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான் முடிவு பண்ணிடுறேன். தினேஷ் ப்ரோ ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு கேட்டேன். டோலில் வெயிட் பண்ணிருந்தாரு. தூக்கம் வருதான் பயங்கரமாக, அதான் ஃபாஸ்ட்டாக போகிறாரேன். சரி பார்த்து போனால் சரி. ஆக்சுவலாக ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. அவர் ஆக்சுவலாக பூந்தமல்லிங்க. பூந்தமல்லியிலேருந்து அவர் வந்து வேலூர் வழியாகவே போயிருக்கலாம். ஆனால் அவர் இந்த ரூட் எடுத்து இப்படி வராரு. சார் பாருங்க, பின்னாடி வந்து ஸ்டிக்கர்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்காரு புதுசாக. இதுக்காக ட்ரிப்புக்காகவே பண்ணியிருக்காருங்க. மரம் வளர்ப்போம். இந்த சைடில் என்ன எழுதியிருக்காரு? மண் வளம் காப்போம். அதில் நம்பரில் வந்து ரிஃப்ளெக்டராக ஓட்டியிருக்காரு. டைம் வந்து 6:10 ஆகுதுங்க. உளுந்தூர்பேட்டை டோல் வந்திருக்கோம். இன்னும் 2.5 மணி நேரம் மேப்பில் காட்டுது. வண்டி செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. ஜோதி சார், ரோஷன் வண்டி பயங்கரமாக இருக்குது. லைட்டு இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அந்த உளுந்தூர்பேட்டை ரைட்டு வந்தோடனே சேலம் போகிற ரோடு வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க கேமரா எடுத்துகிட்டு அப்படியே சார்ஜ் போட்டேன். ஏன்னா 40% ஆகிடுச்சு. இப்போ டீசலும் ஃபில் பண்ணலான் இருக்கேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ ஒரு மைலேஜ் செக் பண்ணிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி மைலேஜ் செக் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம். விடிஞ்சாலுமே வந்து அந்த சூடு தெரிலங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த க்ளவுடியாக இருக்கு, மேகமூட்டமாக இருக்கனால அந்த அளவுக்கு பெருசாக சூடே தெரில. மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு 40க்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோன்னு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. டேங்க் ஃபில் பண்ணி பார்க்கணும் அப்படி. தினேஷ் ப்ரோவும் பயங்கரமாக ஓட்டுறாருங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. 85 போகுது அவர் வண்டி. டாப் ஸ்பீடு 6 HP. ஆனால் அந்த சைடில் வந்து நான் 2 வாட்டி வந்திருக்கேன். 2 வாட்டியா? ஆமாம், அந்த சைடு 2 வாட்டி. இது வந்து 2வது வாட்டி. அந்த சைடு 2 வாட்டி ஏற்கனவே போயிட்டேன். ஏன்னா வண்டி எடுத்தது கோயம்புத்தூர், ரிட்டர்ன் வரும்போது இப்படி தான் வந்தேன். 2வது வாட்டி செல்ஃப் போடும்போது, கோபியில் செல்ஃப் போடும்போது ரிட்டர்ன் வந்து இந்த ரோட்டில் தான் வந்தேன். நல்லாயிருக்கும் இந்த ரோடு. இந்த மாதிரி 4 லேனும் இருக்கும். திடீர்னு வந்து நடுவில் வந்து சிங்கிள் லோடாக ஆகிடும். லைட்டாக தூக்கம் வருது. கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். சன்ரைஸ் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்செட்டோட எனக்கு வந்து சன்ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்குங்க. ரோஷன் ப்ரோவோட வண்டியை ஓட்டி பார்க்கலான்னு ஒரு இது. வா, சரியான பிக்கப்புங்க வண்டி. வா,
ஐயோ யோ 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 வா யோ ஷீ வா செம்மையா இருக்குங்க வண்டி. ஐயோ யோ 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 என் வண்டியில் அவர் ஓட்டி இப்போ ஓட்டினா காரி துப்பியிருப்பார். எப்போ என்ன பிக்கப்புங்க. வாவ் செம்மையா இருக்கு. ஓ வா அமேசிங்க அமேசிங். வா செம்ம கம்ஃபர்டபுளாக சரியான பிக்கப்பு. கியர் ஷிஃப்டிங்கும் சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது கியர் ஷிஃப்டிங். இந்த மாதிரி தான் நானும் கொண்டு வரணும்னு பார்க்குறேன் கியர் ஷிஃப்டிங்கை. வேறு எங்கேயுமே கொண்டே வர முடியலையே. பிக்கப்பு பாருங்களேங்க. வா பெட்ரோல் வண்டி தாங்க இது. பெட்ரோல் மாதிரியே இருக்கு. பெட்ரோல் வண்டி மாதிரியே இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு இடத்துல ஒரு 50 ஒரு வைப்ரேஷன் தெரியுது, அப்புறம் தெரியல, அப்புறம் 70 ஒரு வைப்ரேஷன் தெரியுது. வா பா 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 பியூட்டிங்க. தரமாக இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேங்க லாஸ்ட்டு டேங்க் ஃபுல்லேருந்து. இந்த டேங்க் ஃபுல்லு 6.8 லிட்டர் வந்து டேங்க் ஃபுல்லாச்சு. முந்நூறு கிலோமீட்டரு டிவைடட் பை 6.8 44 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் கவர்னர் வந்து எனக்கு தெரிஞ்சு பாதியில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்ப்போம். மலை மேலெலாம் சுற்றிட்டு அட்லீஸ்ட் ஒரு 50 கொடுக்குன்னு பார்த்தேன். 44 தான் கொடுத்துருக்கு. பார்ப்போம். அது கவர்னர் அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு போக வந்துருந்தது. மேபி அதனால் இருக்கலாம். அவருக்கு வந்து 63 கொடுத்துருக்குங்க அவரோட வண்டிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பாதி தூரம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த கல்தக்குச்சிலேருந்து நம்ம ஸ்பாட்டுக்கு இன்னொரு 1 hour 1.5 hours நம்ம போயிடலாம். இங்கே தாங்க சாப்பிட்டோம். 8:30 மணி ஆகுது. இப்போ இங்கேருந்து டேரெக்டாகவே வந்து அந்த மலை அடிவாரம் நாங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கு கொண்டு போகலான்ட்ருக்கோம். சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. வண்டிக்கு சவுண்டு ரொம்ப நல்லா இருக்குது. பக்காவாக வந்து இண்டிகேட்டர்லாம் போட்டு போகிறாருங்க தினேஷ். சூப்பர் கிளைமேட்டுங்க இன்றைக்கி. இதே மாதிரி மலை மேலே இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். நல்லா குளிர்ந்து அப்படி மிஸ்டெல்லாம் இருக்கும். காலை கடமைலாம் எதுவுமே முடியல. அந்த வாத்து கடையில் வந்து ஒரு வாத்து வாங்கினோம். இட்லி, தோசை, அப்புறம் முட்டை இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். எதிர்காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. மக்களே கிட்ட வந்துட்டோம். இன்னும் 3 நிமிஷம் தான் காட்டுது. 1 கிலோமீட்டர் தான் காட்டுது. அதான் ஏற்காடு மலைன்னு நினைக்கிறேன். நான் ஏற்காடு போயிருக்கேங்க காரில். ஆனால் வந்து பைக்கில் இது வரைக்கும் போனதே இல்லை. ரொம்ப நாள் ஆசை இன்றைக்கி வந்து நிறைவேற போகுது. இங்கே வந்துட்டு அதான் எடுக்கல போனேன். வெல்கம். நான் எங்கே போனேன்னு எனக்கே தெரில. ஏதோ ரூட்டில் எப்படியோ வந்துட்டேன். ஓ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்புறம் எப்படியோ சுற்றி கித்தி வந்துட்டேன். ஆமாம்